ஹலோ வாய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கோம் வீடியோவுக்கு. எனக்கு என்ன மேட்ச் பார்க்க போகணும்னா கஷ்ட மேட்ச், ஒரு டியோ சோலோ மேட்ச். நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்திருக்காப்புல, அவரோட மேட்ச்சை போட்டிருக்கோம். சோலோ வர்சஸ் டியோ மேட்ச். கொஞ்சம் சோலோ விளாட்றவங்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். சோலோ வர்சஸ் டியோ விளாட்றனா கொஞ்சம் நல்லா விளையாட தெரிஞ்சவராக இருந்தால் தான் இப்படிலாம் விளையாட முடியும். கொஞ்சம் தைரியமும் வேணும். அவன் அடிச்சு போடலாம் அப்படின்னு. சோலோ வர்சஸ் டியோ கூப்பிட்டாலே வர்றதுக்கு தைரியம் வேணும். அந்தளவுக்கு ஒரு தைரியசாலி தான் அவர். அதே கூப்பிட்டோன்னே உடனே வந்துட்டாப்புல. எங்கே இருக்காப்புல? இந்த இருக்காப்புல, பார்த்தே விட்டேன். போடு அடியே போடு அந்த செத்துட்டாப்புல. சூப்பர் மாப்பிள்ள, சூப்பர். நீங்கள் டேமேஜ் கொடுத்தீங்க, நான் அடிச்சுவிட்டேன். அதனால் கில்லு நம்மளுக்கு தான் ரைட்டு. அடுத்து ஃபஸ்ட்டு மேட்ச் எப்படியாவது அடிச்சு பிடிச்சி ஜெயிச்சாச்சுப்பா. அவன் அடித்து நம்ம ஓசிக்கில் எடுத்தாச்சு. ரெண்டாவது மேட்ச் M10 தூக்கிட்டு கிளம்பிட்டான். M10 வச்சு அடிப்பேன்ல, டெசிட்டியில் வச்சு அடிப்பேன், M10 வச்சு அடிப்பேன், எல்லாத்தையும் அடிப்பேன்டானா எல்லாம் பிளேயர்றான் அப்படின்னு சொல்லி வேகமாக கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கேன். அந்த பெரிய மிஸ்டேக், இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக்கு. அவனை பார்த்துட்டு திரும்பி பேக் அடிச்சிட்டேன். இந்த மேட்ச் இப்போ பாருங்கள், அவனை பார்த்து திரும்பி பேக் அடித்தோன்னே அவன் அடிச்சுட்டான். பேக் அடிக்கும்போது தான் அடிச்சுவிட்டான். இந்த மிஸ்டேக் தான் பண்ணக்கூடாது. உன்னை ஏறிட்டோம்னா ஃபுல்லாக அடிச்சிடணும். அடிக்காமல் விட்டா அப்படி. ஆடே யாரா நீ இந்த அடிக்கிற? சூப்பரா அம்பி, சூப்பர். இந்த அளவுக்கு அடிக்கிறியப்பா. நான் நினச்சி பார்க்கல இந்த அளவுக்கு நீ அடிப்ப, இந்த அளவுக்கு விளையாடுவ அப்படின்னு நினச்சி பார்க்கவே இல்லை. சூப்பர் சூப்பர் சூப்பர். என்ன பண்ணுறீங்க? நம்ம தான் அடிக்க மாட்டோம் கில்லு. இந்த மேட்ச் அப்படியாச்சும் அடிச்சு பார்க்கணும். அடிச்சிருவாங்க, சும்மா விடக்கூடாது. இந்த மேட்ச் அவன் சுற்றி ஏறுவான். நம்மளுக்கு பின்னாடியே போய் அடிக்கிறோம். இன்றைக்கி எப்படி அடிக்கிறோம்? பின்னாடியே போய் அடிக்கிறோம். ஏன்னா முன்னாடி போனால் தான் அவன் இந்த அடி அடிக்கிறான் முன்னாடி M10 வச்சு. அதனால் பின்னாடி போய் அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்னாடியே வந்துட்டு இருந்தேன். அதை பார்த்துக்கிட்டேன். அட்ரா அவனை அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு குளோவில் போட்டல. நீ முன்னே குளோவில் போடியா? நானும் போடுவில்லை. குளோவில் போடுவேன்டா, நானும் போடுவேன். போட்டு விளையாடுங்க, குளோவில் போட்டு தலையிலே அவனுக்கு அடிப்பேன் அப்படின்னு சொல்லி நான் திடீர்னு வீட்டுக்குள்ளே போயிட்டேன். வருவில்ல வா அப்படின்னு பார்த்தா ஏறி வந்துக்கிட்டு இருக்கேன். இங்கேருந்து உனக்கு இருக்கு மாப்பிள்ள, வெளியில் வாங்க, வெளியில் வந்து பாருங்கள். அழக்கானோ இந்த இருக்கானோ, வாடா வாடா அட்ரா அவனை அப்படின்னு சொல்லிட்டு டார்னு ஒரு அடி அடித்தேன். செத்தியில் இப்படி நாங்கள் அடிப்போம் முடியும் M10 வச்சு அப்படின்னு சொல்லி அடித்தே முடிச்சாச்சு அவனை. அந்த இடத்துல செம்மியாச்சு. 4ஆம் மேட்ச் இது. என்ன மேட்ச்சு? ஃபேக்ட்ரியில் நடக்குதா? ஃபேக்ட்ரி எனக்கு 4ஆம் மேட்ச். 3 மேட்ச் நம்ம ஜெயிச்சிட்டோம். தொடர்ந்து இதே மாதிரி எல்லா மேட்ச் ஜெயிச்சா நடக்கும்ல, நடக்கணுமே அதுக்கு. அந்த மாதிரி குளோவாலோடு ஒழுங்காக படுத்தலை. குளோவால் எதுக்குள்ளே போட்டுக்கிடுச்சிங்க பாரு. எங்கே அவனை ஆளை காணோம்? எங்கே போயிருப்பேன்? சாப்பிடுறது வீட்டுக்கு போயிட்டானா இல்லை என்னன்னே தெரியலையே. அங்கேயும் ஆள் இல்லை, இங்கேயும் ஆள் இல்லைன்னா எங்கே போனேன்? குளோவால் போட்டு ஸ்டிக்கிட்டு போனேன். சந்தேகமாகவே இருக்கேன். என்னடா அது? அவனை கண்டுபிடிக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். கம்ப்ளைண்ட் கொடுத்துடணும் இன்றைக்கி. அவன் எங்கிட்டு போனேன் தெரியல. கஷ்ட மேட்ச் விளாண்டுட்டு இருக்கும்போது திடீர்னு காணாமல் போயிட்ட சார், அவனை என்ன சார் பண்ணுறது? அவனை எப்படி ஜெயிலில் கொடுங்க சார் அப்படின்னு சொல்லணும். சொன்னாதே சரி விட்டு வருவேன். விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு எங்கிட்டு போனேன் தெரியல. ஆளை காணோம். அவன் என்னன்னா அங்கே நிற்கிறேன், நான் என்ன இங்கே நிற்கிறேன். இவன் எங்கிட்டு போனானே தெரில. அந்த பார்த்துக்கிட்டல சார் கம்ப்ளைண்ட் கேன்சல் பண்ணிக்கிறேன் சார், அவன் இங்கே தான் சார் இருக்கேன் அப்படின்னு சொல்லி போலீஸ் இருறா பேசிக்கிட்டு இருக்கல. பேசிக்கிட்டு இருக்கும்போது நடிக்கிற, பேசிக்கிட்டு இருக்கும்போது அடிக்கக்கூடாது. எங்கே போனேன்? அந்த இருக்கான். வெளியில் அடி வாங்கவே மாட்டாப்புல. நம்ம தான் போய் அடிங்கிற மாதிரியே இருக்குது. என்னடா அது M10 மேலே அடிக்க மாட்டேங்குது. அவன் வச்சுருக்க மட்டும் எப்படி அடிக்கனே தெரியல. கரெக்டாக அடி, நம்ம வச்சுருக்க மட்டும் அடிக்கவே மாட்டேங்குது. ஸோ சேட். காலை கொடுமை தான். என்ன பண்ணுறது? நம்ம வச்சுருக்க M10 ஸ்கின் அப்படி. நம்மள்கிட்ட அவ்வளோ காசு இல்லை, அதனால் M10 ஸ்கின்லாம் வாங்க முடியல. லெஜெண்ட்ரி ஸ்கின் அவர் வச்சுருக்காப்புல, லெஜெண்ட்ரி ஸ்கின். நம்மளால் நல்லா தான் டேமேஜ் கொடுத்தாப்புல. உள்ளே போய் மெடிக்கிட்டு போட்டுட்ருக்கேன். நானும் ஜம்ப் பண்ணி பார்த்தேன். எங்கிட்டு உட்காந்துருக்கேன், அங்கிட்டு உட்காந்துருக்கானான்னு பார்த்தேன். தெரியலை. சரி ஜோனுக்கு வெளில அங்கிட்டு இருந்தானே வருவேன் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணேன். ஆளக்கான ஜோன் வந்து பார்த்தா திடீர்னு இங்கிட்டு வந்துகிட்டு இருக்கேன். அப்படியே நில்றா அப்படின்னு சொன்னேன். குளோவால் தூக்கி குளோவால் நான் நிற்கிற குளோ போட்டேன். குளோவால் அடே என்னடா பண்ண? குளோவாலுக்குள்ளா இருந்தேன். எப்படா அடித்த? என்னடா நீ வினோத பிளேயராக இருக்க? குளோவாலுக்குள்ளே போட்டு வச்சுட்டு என்னை அடைச்சி வச்சுட்டு குளோவாலுக்குள்ளே அடிச்சிட்டு போகிற. இருக்குடா என் ஃப்ரெண்டு இருக்கான்டா, அவனை அடிப்பான்டா. என் ஃப்ரெண்டு அடிப்பான்டா, என்னை அடிச்சு அவனுக்கு இருக்குடா. அடிப்பான் பாரு அன்னைக்கு. மாட்டடா அட்ரா அவனை, அட்ரா டே அட்ரா நீ இங்கே அடிக்கிற. அவனை பார்த்து அடிச்சிருந்தா மேட்ச் முடிச்சிருக்கமேடா. செவ்வரா கலப்படாரா. இந்த மேட்ச் நான் அடிச்சு தரேன்டா அவனுக்கு. எனக்கு பேக்கப் கொடுத்து நீட்டாக ஆடுறாப்புல. நல்ல பிளேயர் தான் அவர். இந்த இடத்துல நின்றா, அந்த இடத்துல ஹெல்ப் பண்ணுறா. என்னால் அடிக்க முடியல, நீ அடிச்சிடறா அப்படின்னு சொன்னால் கரெக்டாக அடிக்கிறாப்புல. அந்தளவுக்கு ஒரு நல்ல பிளேயரு. ஏன்னா மற்றவங்க எவனுமே அந்த மாதிரி விளையாட மாட்டாங்க. கூட விளையாட வர்றவங்க எல்லா உதவியும் இப்படி தான் இருக்குது.
என்ன பண்ணுறேன் வந்து பேக்கப் கொடுங்கண்ணா, எனிமி இருக்காங்க, நான் வரல, நான் அப்புறமாட்டி வரேன், அவன் போட்டு அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்போ ஒரு நல்ல பிளேயர் இவனை வந்து நம்ம எப்போ ரிவ்யூ பண்ண சொன்னாலும் வந்து ரிவ்யூ பண்ணுவாப்புல. இந்த உதாரணத்துக்கு இந்த மேட்ச்சு நம்மளால் இங்கே நிற்கிறாப்புல, அவர் சுற்றி வந்து அடித்தா டம்மால் டம்மால்னு அடி வாங்கிட்டு கீழே குதிச்சிட்டேன் தெரியாமல் அவன். அதனால் வந்து ரிவே பண்ணுறான்னு ஒரு வார்த்தை தான் சொன்னேன். அங்கேருந்து வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அப்படியாந்தேன். அந்த ரிவே மட்டும் பண்ணிவிடு, அப்புறம் இருக்கு நான் அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தேன். ரிவே பண்ணிட்டு வேகமாக மெடிக்கல் சுற்றுறான்னு சுற்றி இருந்தா அவன் இப்படி வந்தானே தெரியல. திடீர்னு அங்கேருந்து மேலே ஏறி வந்துட்டான். உனக்கு இருக்குடா வாடா அப்படின்னு தொடார்னு ஒரு அடி. நீ எங்கிட்ட ஏறி வந்தாலும் அடி தாண்டி மாப்பிளே அப்படின்னு சொல்லி அடித்தாச்சு. நல்ல வேலை அவன் ஏறி வந்து பார்க்காம ஏறி வந்தான். பார்த்து ஏறி இருந்தானா என்னைய பிறந்திருப்பேன். அவன் பார்க்காம ஏறி இருந்தாலும் நான் அடித்தேன். ஏன்னா அவன் கீழே நிற்கிறேன், நான் மேலே நிற்கிறேன். அப்போ ஈஸியாக அடி டேமேஜ் அதிகமாக வந்துடும். அதோட நம்ம அழுத்தியும் பிடிச்சாச்சு நறுக்கணும். குளோவால் எங்கேயோ போட்டு தலைவர் அங்கிட்டு சுற்றி வந்துட்டாப்புல. வாங்க தலைவர், நீ எங்கிட்டு போனாலும் உன்னை விட மாட்டேன், இந்த மேட்ச் நான் தான் அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். எவ்வளோ நேரம் நம்மளும் வெயிட் பண்ணுறது, வருவானா மாட்டானா? அந்த போயிட்டான்டா. இவ்வளோ ஓப்பனில் போகிறானே அழிக்காமல் என்னடா பண்ண லூசு பையலே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவனை பார்க்கவே இல்லைண்ணா. பார்த்துருந்தாலும் அடிச்சிருக்க மாட்டேன், எனக்கு தெரியும். பார்த்தானே அடிக்கிறது. சப்பா எவ்வளோ நேரம் பேசுகிறது? 6 நிமிஷம் வீடியோ போச்சா? 6 நிமிஷம் பேசுனது மூச்சு வாங்குப்பா. இதுக்கானே லைக் பண்ணிடுங்க, கஷ்டப்பட்டு பேசுகிறேன். டே நில்றா, இப்படிலாம் அடி வாங்கினா எவன் லைக் போடுவேன்? அடிக்கணும் ஒழுங்கா. அதுக்கானே நம்ம டீம்மேட் ஒருத்தர் கூட்டு வந்துருவோம் அடிக்கிறக்காண்டியே. அவர் அடிப்பாப்பில் அடி. இந்த மேட்ச் அவர் அடிப்பாப்பில். இந்த மேட்ச் நம்ம ஜெயிச்சிருவோம். இப்போ சொல்லியாச்சு, நம்ம ஜெயிச்சு போடுவோம். அவர் அடிப்பாப்பில், கரெக்டாக அடிப்பாப்பில். M1887 வச்சு ஒரே அழுத்துதேன் ஹெட்ஷாட் அடிப்பாப்பில். பாருங்கள், வெயிட் பண்ணி பாருங்கள். அடிச்சிருமாப்பில், அந்த அடிச்சுட்டாப்பில், சொன்ன மாதிரி அடிச்சுட்டாப்பில். சொல்கிறேன் நடக்கும். எப்படி நான் நடக்காது எப்படி நான் சொல்லுவேன்? இந்த மேட்ச்சு இது என்ன இடம்? அப்சர்வேட்ரி நல்ல இடம் தான் இது. இந்த இடம் லூட்டு கிளாசிக்காக லூட்டு நல்லா கிடைக்கும்பா. இந்த இடம் ஆனால் இது ப்ளூ ஜோன் இந்த இடம் போட்டாங்கன்னா வருவாங்க பாரு, டீமு 4-5 டீம் வருவாங்க. இதுக்கு அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கு. இங்கே நடக்கிற மேட்சை பற்றி பேசுகிறான்னா நடக்காத மேட்சை பற்றி பேசிக்கிட்டு இருக்காப்புல ஒரு பெரிய ஆளுதையும் போங்க. இங்கெல்லாம் குளோவால் போகிறேன் பார்த்தீங்களா? குளோவால் படத்தில் நிறைய வைக்கிறேன். என்ன தனியாக சுட்டுட்ருக்கேன்? அந்த போட்டேன் போ, வாங்கினி அடி செத்த மாப்பிள்ள. அது 25 குறைஞ்சிச்சு. சரி அங்கிட்டு தானே வருவேன் அப்படின்னு அங்கிட்டு குளோவால் போட்டால் அங்கிட்டு இருந்து சுற்றி இங்கிட்டு வந்துட்டாப்புல மாப்பிள்ள. போய் தள்ளடா போடா அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. நம்ம ஆள் இருக்காப்புலையே அங்கேருந்து இங்கே இருந்தாப்புல. எங்கே அவன் எங்கே வர சொல்லு வெளில வர சொல்லு. நிற்கிறான் பாரு. யார் சாமி நீ இதாடி அடிக்கிற? சரியான ஹெட் அடித்தாப்புலையே. நல்ல பிளேயராக இருப்பாப்புல. அவ்வளோ நம்ம கூட எல்லாருமே நல்ல பிளேயர் தான். நம்ம மட்டும்தான் எப்படி இருக்கோம். அடுத்த மேட்ச்சு இது என்ன மேட்ச்சு? பொச்சுநாக். மீனிங் கரெக்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டாக தானே வச்சேன், கரெக்டாக தான் சொன்னேன். பொச்சுநாக். தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கும். கோல். எத்தனை மேட்ச்சு இது? 8ஆவது மேட்ச்சு. இந்த மேட்சாச்சும் அடிச்சிடணும் பார்த்தா நம்ம ஏறி போகும்போது தான் நம்ம ஓப்பனில் வரும்போது நான் அடிச்சுக்கிறேன் டக்குன்னு. இப்போ பாருங்கள், ஓப்பனில் போயிட்டேன். இந்த மாதிரி ஓப்பனில் போகிறதே பெரிய தவறு. ஏறி வரும்போது டக்குன்னு க்ளோவால் கரெக்டாக நம்மக்கிட்ட போடணும். நான் பார்த்தா என்ன அவங்ககிட்ட போட்டுக்கிட்டு க்ளோவால். அப்படி போட்டால் என்றைக்கு நம்ம விளாட்றது? நம்மக்கிட்ட போட்டால் தானே க்ளோவால் கரெக்டாக இருக்கும். அவங்ககிட்ட போட்டால் க்ளோவால் எப்படி இருக்கும்? நம்ம தலைவர் ஒரு ஹெட்ஷாட் அடித்ததுக்காண்டி எமோட்லாம் போடுவீங்களா தலைவரே? இன்னும் தலைவரே நீங்கள் போங்க அங்கிட்டு. கோழி குஞ்செலாம் வேறு கத்துது. அது வாட்டில் கத்திட்டு போகுது. நம்ம விளாடுவோம். நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கோம், வீட்டுக்குள்ளேயே வரப்போகுது. என்ன தலைவர் நீங்கள் அடிப்பீங்களா மாட்டீங்களா? இந்த மேட்சில் முடிச்சுட்டு டக்குன்னு கிளம்பலான்னு சொன்னேன். பெரிய அவன்கிட்ட சொல்கிறா கேள்றா, அந்த மேட்சில் அடித்து முடிச்சுட்றா, கிளம்புவோண்டா அப்படின்னு சொன்னேன். இருடா ஏதாச்சும் பண்ணுவோண்டா வினோதமா அப்படின்னு சொன்னேன். சரி நீ நல்லா பண்ணுப்பா பொறுமையாக நின்று அடிப்பேன் பாரு, கடைசி சொன்ன வரைக்கும் நின்று அடிக்கிறேன்டா அப்படின்னு சொன்னேன். சரி நானும் வெயிட் பண்ணுறேன்டா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். கடைசி சொன்ன வரைக்கும் அடித்தானா வெயிட் பண்ணி பாருங்கள், அடிப்பானா மாட்டானா வெயிட் பண்ணி பாருங்கள். என்னடா பண்ணுற? ஐய அடிச்சு தரடா வேமா. எங்கே போனேன்? அதே இடத்துல அவனும் ஏன் இவ்வளோ ஸ்லோவாக ஆராய்ந்தில்ல. 1 தானே எல்லாரிய வேமா ஏறி அடிப்பானா. அப்போ தான் அங்கே நின்றுட்டுருக்கேன். அவன் எப்போ மூமெண்ட் கொடுக்குறானோ அப்போது இவ்வளோ மூமெண்ட் கொடுக்குறாங்க. இப்போல்லாம் மூமெண்ட் கொடுத்தா இன்றைக்கி எல்லாரு நீ பின்னாடி வந்துட்டானா? வந்துட்டேன். நினச்சேன் பின்னாடி வருவான்டா அப்படின்னு நினச்ச மாதிரியே வந்துட்டேன். தலைவர் இங்கிட்டு வேடிக்கை பார்த்துருந்தாப்புல. பின்னாடியே வந்து நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு போயிட்டாப்புல. என்ன பண்ணுறது? இது எத்தனாவது மேட்ச்? 9வது மேட்சா? 9வது மேட்ச்சு. இது என்னடா
ஏதோ ஒரு டவுனுக்கு பக்கத்தில் உள்ள இடம் பேர்லாம் தெரியலப்பா, மறந்து வச்சு. ரைட் விடுங்க. ஒரு 2ஆம் மேட்சா 3ஆம் மேட்சா ஒரு இது ஃபேக்ட்ரி நடந்த மேட்ச், 4ஆம் மேட்ச் குளோவுக்குள்ளே மாட்டி விட்டாப்புல. இல்லை அதே மாதிரி இங்கேயும் மாட்டி விட்டு போயிடுவாப்புல. நம்மளை பார்த்துட்டே இருக்க, நம்ம மாட்டி விட்டு போகிறதே பழப்பா போச்சு எங்களுக்குலாம். நம்மளை வெளில விட்டாலே நம்ம அடிக்க முடியும். என்னடா உட்காந்துருக்கு, எப்படா அங்கிட்டு வந்த நீ, என்னடா அங்கிட்டு உட்காரையா, நீ என்னடா அங்கே சுற்றி வர. குளோவல் படம் கரெக்டாக கற்றுக்க முடியல இன்னும். நல்ல டேமேஜ் அப்பா, ஒரு ஹெட்டு விழுந்துச்சு, 32 ரன் விழுந்துச்சு. நல்லா டேமேஜ் கொடுத்தேன். பார்த்தா திடீர்னு எங்கிட்டு போனேன் இந்த இல்லை, எங்கிட்ட ஓடி ஒளிஞ்சிட்டான். ஓடிட்டான் மீனிங் தப்பாக வருது. ஓடி ஒளிஞ்சிட்டானு சொல்கிறேன். அப்போ நம்மளை திட்ட போகிறேன் அவன் வீடியோ பார்த்தானா. இந்த வந்துட்டேன்டா, அந்த போட்டேன் பாருங்க, சொன்ன மாதிரி போட்டேன் பாருங்க. குளோவில் அடைச்சிட்டு அங்கிட்டு போய் குளோவில் போட்டாப்புல. குளோவில் எடுத்துட்டேன் லெவலில். அவன் மாட்டிக்கிட்டேன்னு நினச்சி எடுத்துட்டானா இல்லை என்ன நினச்சி எடுத்துட்டேன் இந்த இல்லை, எடுத்து விட்டுட்டு உள்ளே வர்றக்குள்ளேயும் அடித்து முடிச்சுட்டேன் நம்மளை. என்னன்றது ஒரு பொங்கலாங்கிட்டுவேன். சரி, நம்ம தலைவர் இருக்காப்புல, ஹெட்ஷாட்லாம் அடித்தாப்புல, இந்த மேட்ச் அதே மாதிரி அடிப்பாப்புல அப்புடின்னு ஒரு நிறையா நம்பிக்கை வச்சுருந்தேன். குளோவில் போட்டு முன்னாடி ஆனாங்கன்னா குளோவில் போட்டு பின்னாடி போகிறேன். அவனை ஜோனுக்குள்ள வர விட்டுட்டு இருக்கேன் அப்போ. அதே நம்மளுக்கு எதுவும் புரியல. அவர் நல்லா தான் கரெக்டாக விளாட்றப்பல, நம்மளுக்கு தான் எதுவும் புரியாமல் இருக்குது. 11 நிமிஷம் ஓடிச்சுப்பா. இதே வலிக்குது இவ்வளோ நேரம் பேசி. லைக்கு போட்டு விடுங்க, கத்தி பேச வேண்டியதாக இருக்குது. ஆனால் லைக்கு மட்டும் யாரும் போட மாட்டீங்களே, சோதனை பண்ணுறீங்க ஆண்டவரே. லைக் போட்டு விட்ருங்க, எப்படியாச்சும் மறக்காமல் போட்டு விட்ருங்க. சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க. ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போட்டிருக்கோம்ல, அதனால் லைக் நிறையா வரணும். சப்ஸ்கிரைபரும் பண்ணிடுங்க நிறையா பேர். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக இனிமேல் நம்ம டெய்லியும் வீடியோ போடுவோம் மறக்காமல். இந்த மாதிரி கஷ்ட மேட்ச் வேணும்னா சொல்லுங்கள், போடுவோம். கஷ்ட மேட்ச் எல்லாருக்கும் ஆள் இல்லை, நம்மக்கிட்ட நிறைய பிளேயர் இருக்காங்க, போட்டு விளாடுவோம். அடுத்த மேட்ச்சு என்ன வேணும் கமெண்ட் பண்ணிடுங்க, அதையும் நம்ம போடுவோம். அதுக்கு ஏற்றாப்புல போடுவோம் மேட்ச்சு. நம்ம இப்போ ஹீரோய்க்கு போகிறக்காண்டி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ட்ரை பண்ணுறோம், போக முடியலையே. ஹீரோய்க்கு போகணும்னா அதுக்கு நம்ம என்ன ஒன்று முடியும், நமக்கு ஒழுங்காக விளையாடுறதுக்கு ஆள் கிடைக்கல. சோலோ மேட்ச் விளாட்லாம், ஆனால் சோலோ மேட்ச் விளாட்றது கொஞ்சம் கடுப்பாகுது. அதனால சோலோ மேட்ச்சு போகாமல் டியோ கூப்பிட்டா டியோ வர்றவங்க சரியில்லை. நம்மளுக்கு ஆப்போண்ட் விளாட்றப்ப அவரோட தான் எப்போவும் மேட்ச்சு போடுறது. ரேங்க் புஷ் பண்ணுவேன், நான் கூப்பிடுவேன். ஆனால் அவர் எப்போயாச்சும் ஒரு தடவை தான் வருவார். அப்புறம் அவரோட விளாட்றது கொஞ்சம் ரேங்க் புஷ் பண்ணி தருவார். அவர் சொல்கிறபடி விளாண்டோம்னா கரெக்டாக இருக்கும். ரேங்க் புஷ் பண்ணுறதுக்கு நீட்டாக விளாடுவார் அவர். கரெக்டாக இந்த இடத்துல நின்று விளாட்றா, அந்த இடத்துல பொறுமையாக அடிச்சு விளாட்றா, இந்த இடத்துலனா ஏறாரா கரெக்டாக நின்றா அப்படின்னு சொல்லுவாப்புல. அதனால் அவர் பேச்சு கேட்டு நம்ம மேக்ஸிமம் விளாட்றது ரேங்க்டு போனால். சில நேரத்துக்கு ஸ்குவாட் மேட்ச் கூட்டு போவாப்புல, சில நேரத்துக்கு டியோ மேட்ச் கூட்டு போவாப்புல. அதனால் ரேங்க்டு மேட்ச் போட்டால் விளையாட அதிகமாக போவேன். மற்றபடி அருண் ஒருத்தர் வருவாள், அவர் தான் ரேங்க் புஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆர்வமான உள்ள பிளேயரு. வாடாமாப்பில் ரேங்க் புஷ் பண்ணோண்டா அப்படின்னு கூப்பிடுவாப்புல. நம்ம போய் நம்ம ஒழுங்காக அடிக்க மாட்டோம். அவர் அடித்து நல்லா விளையாடுவார். அருண் நல்லா விளையாடுவாப்புல, அவர் நல்லா அடிப்பாப்புல. அப்புறம் என்னையை பிடிச்சி திட்டுவாப்புல, என்னடா நீ அடிச்சுக்கலாம்டா போடாங்கட்டுமா, எப்படா குளோவல் போடுற, ஒழுங்காக நின்றாரா அப்படின்னு அவர் கத்திக்கிட்டே இருப்பாப்புல. நம்ம அந்த பேச்செல்லாம் கேட்காம சிரிச்சுக்கிட்டே அடையாண்டா வாடா அடுத்த மேட்ச் பார்த்துக்கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுது பேசாமல். இப்படியே ஒவ்வொரு மேட்ச்சும் போயிட்டே இருந்தால் என்றைக்கு நம்ம ஹீரோய்க்கு போகிறது. சில பேரில் இருக்காங்க, நம்ம ஃப்ரெண்ட்லேயே ஒருத்தர் இருக்கான், ஜேபின்னு ஒரு மூதேவி இருக்கான். அந்த மூதேவியெல்லாம் உட்காந்து சர்வே பண்ணுறேன், தண்ணிக்குள்ளே போய் உட்காந்துடுறாங்க. இதெல்லாம் எதுக்கு தான் இந்த மாதிரி சர்வே பண்ணுறாங்க இல்லை, தண்ணிக்குள்ளே உட்காந்து சர்வே பண்ணுறாங்க. தண்ணிக்குள்ளே உட்காந்துட்டு குத்திக்கிட்டு இருக்காங்க, தண்ணியை போட்டு குத்திக்கிட்டு உள்ளே தண்ணிக்குள்ளே அந்த மாதிரி தண்ணிக்குள்ளே உட்காந்து கையை வச்சு குத்திக்கிட்டே இருந்தோம்னா நம்ம உடம்பு எதுவுமே தெரியாது. அதனால் அப்படி இந்த மாதிரி உட்காந்து சர்வே பண்ணுறேன். அந்த மாதிரிலாம் சர்வே பண்ணிட்டு ஹீரோய்க்கு போகிறாங்கப்பா. இவங்கெல்லாம் என்ன சொல்கிறேன்னு தெரில. தொண்டை வேறு கட்டிக்கிச்சு இவ்வளோ நேரம் பேசியே 14 நிமிஷம் பேசா தொண்டை கட்டாமல் அப்படின்னா ஒன்று. அதனால் அந்த மாதிரிலாம் நம்ம சர்வே பண்ணுறோம். அட்டாக் பண்ணி ஆடுவோம். ஒரு சில இடத்துல அட்டாக் பண்ணுவோம், ஒரு சில இடத்துல கொஞ்சம் சர்வே பண்ணி தான் ஆட முடியும். ஏன்னா நம்ம முதல்ல இன்னும் ஹீரோய்க்கே நான் அது வரைக்கும் போனதில்லை. 2 வருஷமாக விளாட்றேன் இந்த கேமு. இடையில கொஞ்சம் விட்டு தான் விளாட்றேன். ஃபுல்லாக 2 வருஷமாகவே விளாண்டுலாம் இல்லை, இடையில ஃபோன் இல்லாததுனால 2 வருஷம் கொஞ்சம் விட்டு தான் விளாண்டுட்ருக்கேன். இப்போ திடீர்னு யூடியூப்பில் வீடியோ போட்டு தான் இருந்தேன். திடீர்னு என்ன ப்ராப்ளம்னா நிறையா ப்ராப்ளம் இருக்குது. அது இன்னும் சரியான ப்ராப்ளம் தான். அந்த ப்ராப்ளம் சரியானது இன்னும் கரெக்டாகவும் போட முடியும். இப்போயும் கொஞ்ச நாள் விட்டு தான் போடுற மாதிரி நிலைமையில் இருக்குது. அதனால் கொஞ்சம் கோச்சுக்காதீங்க. கரெக்டாக ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போட்டுருங்க. மேக்ஸிமம் வீடியோ போட்டால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதை மட்டும் கரெக்டாக பண்ணிடுங்க. நானும் உங்களுக்கு கரெக்டாக பண்ணிடுறேன். நம்ம இப்போ எப்படியும் இப்போ 100 சப்ஸ்கிரைபர் அடித்தோம்னா உங்களுக்கு கிவ்வே தர்ற மாதிரி ஒரு ஐடியா இருக்கேன். 100 சப்ஸ்கிரைபர் அடிக்கணும். அதுக்கு நீங்கள் தான் கொஞ்சம் ஷேர் பண்ணணும். ஷேர் பண்ணால் தான் 100 சப்ஸ்கிரைபர் அடிக்க முடியும். அதனால் நான் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்குமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி நிறையா இதெல்லாம் ஷேர் பண்ணுங்கள்.
ஷேர் பண்ணுங்கள், லைக் போட்டு சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம 100 சப்ஸ்கிரைபர் அடித்தா உங்களுக்கு கிவ்வே கன்ஃபார்ம். இப்போ நம்ம மேட்ச்சுக்குள்ளே வருவோமா? இது எத்தனை மேட்ச்சு? 11ஆம் மேட்ச்சு. இன்னும் நம்மளை அடிச்சு விட்டாப்லையா? பார்க்கவே இல்லை. என்னடா பண்ணுறடே, ஏன்டா ரிவே பண்ணுற? அட பாவி, எப்படா ரிவே பண்ணுற? கொஞ்சம் முதலே ரிவே பண்ணியிருந்தா நம்ம தப்பிச்சிருக்கலாம். கடைசி நேரத்தில் வந்து ரிவே பண்ணிடுற. கடைசி மேட்ச் அது. அடிச்சிட எப்படியாச்சும். அடித்தான் பாரு அடி, போடு தகிட சூப்பராக ஆகல. அட்ரான்னா முன்னாடி அடிக்கிற, இதாண்டா வேணும் உனக்கு இதான் ஏச்சு. எனக்கு உங்ககிட்ட வந்து பிடிச்சது இதாண்டா. உடனே அடிச்சு டம்முன்னு. மேட்ச் சரமான மேட்ச். இந்த மேட்ச் வேணும்னா, அந்த மாதிரி மேட்ச் வேணும்னா சொல்லுங்கள், போடுவோம் அடுத்த மேட்ச்சு. இந்த மேட்ச் பிடிச்சிருக்கவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். எத்தனை கில் அடிச்சிருக்கோம்? 3 கில்லு. சூப்பர், பரவாயில்ல. எல்லாம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய் காய்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம்.